4500 வருஷம் முன்னாடி பில்ட் பண்ணது. யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல கிரேன்ஸ் இல்ல, மிஷின்ஸ் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல. அப்போ பில்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த காலகட்டம் வரைக்கும் சர்வை ஆயிருக்கு. கொஸ்டின் என்னன்னா, இவ்ளோ மேசிவான ஸ்ட்ரக்சர யார் பில்ட் பண்ணா? எப்படி பில்ட் பண்ணாங்க? ஏலியன்ஸா? ஸ்லேவ்ஸா? வாங்க இந்த வீடியோல அத பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரமிட் எதுக்கு பில்ட் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் லைஃப் ஜர்னின்னு ஒரு விஷயத்த நம்புனாங்க. அதுக்காக பாடிய பிரிசர்வ் பண்ணி வைக்கணும். அவங்க பிரிசர்வ் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணது தான் மமிஃபிகேஷன். அந்த பிரிசர்வ் பண்ண பாடிய ஒரு இடத்துல சேஃபா வைக்கணும். அதுக்காக பில்ட் பண்ணப்பட்டது தான் பிரமிட். ஈஜிப்ட்ல நெறைய பிரமிட்ஸ் இருக்கு. ஆனா இருக்கத்திலே பெரிய பிரமிட் என்னன்னு பார்த்தோம்னா, கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இது யாருக்காக கட்டப்பட்டுன்னு பார்த்தோம்னா, பெரோஸ் கூஃபுக்காக கட்டப்பட்டது. 2600 பிசி இந்த காலகட்டத்தில கட்ட ஆரம்பிச்சு 26 வருஷங்கள் கழிச்சு முடிச்சிருக்காங்க. இதுல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா கட்டுறதுக்கு 2.3 மில்லியன் ஸ்டோன் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வெயிட் 6 மில்லியன் டன்ஸ். இது நம்ம வீட்ல யூஸ் பண்ற மாரி சின்ன சின்ன பிளாக்ஸ் கிடையாது. ஒரு பிளாக்ஸுமே 2 to 3 டன்ஸ் இருக்கும். சில பிளாக்ஸ் வந்து 50 டன்ஸ் மேல இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரிஜினல் ஹைட் என்னன்னு பார்த்தோம்னா 146.5 மீட்டர்ஸ். ஃபார் மோர் தென் 3800 இயர்ஸ் வேர்ல்ட்லயே டாலஸ்ட் ஹியூமன் மேட் ஸ்ட்ரக்சர் அது இதுதான். இப்போ கரண்ட் ஹைட் என்னன்னு பார்த்தோம்னா 138.5 மீட்டர். எதனால குறைஞ்சிச்சுன்னு பார்த்தோம்னா, அவுட்டர் லைம்ஸ்டோன் கேஸ்டிங் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நேச்சுரல் பிளஸ் டைம் எஃபெக்ட்னால. இது எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்லேவ்ஸ் பில்ட் பண்ணாங்க நிறைய பேர் சொல்றாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, பெய்டு ஒர்க்கர்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. மட்பிக் ரேம் பில்ட் பண்ணிட்டு அதில் ஸ்டோன்ஸை ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏலியன்ஸ் இல்லை, மேஜிக் இல்லை. இன்ஜினியரிங் பிளஸ் மேன் பவர் பிளஸ் பிளானிங். இன்சைட் கிரேட் பிரமிட் 3 மெயின் சேம்பர். லோவஸ்ட் சேம்பர் பெட் ராக்ல கட் செய்யப்பட்டது. ஆனால் அன்ஃபினிஷ். குயின் சேம்பர்ஸ், கிங் சேம்பர். இங்கே தான் ஃபெரோஸ் பரியல் இருந்திருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பிரமிட் எம்டியா தான் இருந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி ஏன்ஷியன்ட் டைம்ல ஆல்ரெடி லூட் பண்ணியிருப்பாங்க. 4500 வருஷம் முன்னாடி பில்ட் பண்ண ஒரு பில்டிங் இந்த காலகட்டத்தில் நின்று பேசுது. இப்போ நம்ம கட்டுற பில்டிங்ஸ் ஏதாச்சும் 4500 வருஷம் கழிச்சு சர்வே ஆகுமா? உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.